நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி சைடில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் தாங்க போகிறோம். பேர்ட் ஃபோட்டோகிராஃபி தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ பங்குக்கு தான் போகிறோம். பெட்ரோல் போட்டு அங்கேருந்து நம்ம லொக்கேஷன் போகிறோம். போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது ஒரு பழங்காலத்து கோயில்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டேம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பெரிய டேம் அது. அந்த டேமை கிராஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துட்டிங்கனாலே ஃபுல் ரோடு அப்படியே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், அந்த கழனி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே வண்டியை அங்கே பார்க் பண்ணிவிட்டு கீழே தான் போகிறோம். அந்த பின்னாடி பேக் சைடில் இருக்க ஏரி பக்கத்தில் தான் இருக்குது அந்த பேர்ட்ஸ்லாம். நம்ம அப்படியே கேமராவெல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி ஃபுல் செட்டப் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. நானும் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னா மார்னிங் இல்லை ஈவினிங் தான் வரணும். நாங்கள் சென்ட்ரல் டைமில் போயிட்டோம். ஒரு 12 மணி 1 மணிக்கு ரீச் ஆனதுனால எங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கவே இல்லை. என்கிட்ட ஒரு 2-3 ஃபோட்டோஸ் தான் கிடச்சிது. இந்த பேர்ட் நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன நேமுன்ட்டு. எனக்கு தெரியல அது என்ன பேர்டுன்னு. ஸோ பார்க்க நல்லா இருந்ததுன்னு எடுத்தேன். அப்படியே இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஏன்னா வேறு லொக்கேஷன் போய் பார்க்கலாம், இங்கே கிடைக்கல அவ்வளோவா. அதனால் சொல்லிவிட்டு வேறு லொக்கேஷன் கிளம்பிட்டேன். நான் போயிடுறேன் இரு. மாட்டினா வா. முன்னாடி போயிடுறேன். இங்கேருந்து நம்ம வேறு லொக்கேஷன் கிளம்பியாச்சு. சரி அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு பேர்டு இருந்தது. அது நேமும் எனக்கு கன்ஃபார்ம் அது என்னன்னு எனக்கும் தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன பேர்டுன்னு. நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணி தேடுறோம், கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாமே பறந்துடுதுங்க பேர்டு. ஸோ இந்த பேர்டு நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுக்கு மேலே எங்கள்கிட்ட எனர்ஜி இல்லைங்க உடம்புல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இங்கே ஒரு குளம் ஒன்று பார்த்தேன். அந்த குளத்தில் வந்து ரொம்ப நாளாக தாமரைப்பூ எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த குளம் நம்ம கண்ணில் மாட்டுச்சு. ஸோ அங்கே போயிட்டு அந்த தாமரை செடியை பிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது என்ன பின்விளைவாச்சு நீங்களே பாருங்கள். உள்ள போல லேசாக நடக்கணும். சேத்துக்கே தெரியும். எங்கே நோண்டலாம்? ஃபைனலாக இங்கே உட்காந்து நோண்ட ஆரம்பித்தேன். அது என்ன ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் அது எல்லாம் உடஞ்சி தான் போகுது. கடைசியாக ஒன்று ஒரு சின்ன வேரில் ஒன்று மாட்டுச்சு. அதை எடுத்து வாட்டர் பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் வண்டியில் வச்சுட்டேன். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்ட் ஃபோட்டோஸ் கிடச்சிது. ஸோ அதுவே நம்மளுக்கு ஹாப்பி. சில டைம்லாம் ஒன்றுமே கிடைக்காம இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.